ஆராதனைனா என்ன தெரியுமா? அன்பின் அடையாளம் தான் ஆராதனை. இன்னைக்கு இந்த அன்பின் ஆராதனை இல்லாததுனால்தான் கிறிஸ்தவர்களா இல்லை. பிரிவினைகள், சண்டைகள். சில ஜப குறிப்பெல்லாம், ஜபத்துக்கு ஃபோன் பண்ற காலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருதயம் துடிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்கள். கிறிஸ்தவ ஆலயத்தில் திருமணம் செய்யப்பட்டு கையை கோர்த்து மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னை விட்டு என்னை பிரிக்காதிருக்க கடவுதுன்னு சொன்ன அந்த கைகள் இன்னைக்கு கோர்ட்ல போய் நிற்குது. சரியா? எத்தனையோ வேதனையான காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், வேதத்தை தூக்கி செல்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில உண்மையான அவருடைய பிள்ளைகளை அடையாளங்களாய் மாற்றுகிற தேவன். ஆமென். நல்லா வேதத்துல தெளிவாய் சொல்லுகின்றார், மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. கிறிஸ்துவங்கிறது மதம் கிடையாது. சரியா? கிறிஸ்துவை உடைய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு மனிதன் எல்லா மதத்தை போல கிறிஸ்தவம் ஒரு மதம் நினைச்சு மனிதன் பேரம் பேசி வாழ்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். இந்த பூமியில மனிதனாய் அவர் வெளிப்பட்டதே நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய். அப்படி ஆக்குனதுனால தான் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். என்ன புரியுதா? இதுதான் அவருடைய ஏக்கம். இந்த பூமியில் அவர் வந்ததே தனக்காக வாழாம நமக்காக வாழும்படியாய். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அப்படி ஒரு ரவுண்டு நீங்க போனீங்கன்னா எல்லா ஆலயத்தின் கோபுரங்களில சீரியல் செட்டுகள், லட்சங்களை செலவு பண்ணி ஆலயத்தை அலங்கரிக்கிறாங்க. ஒரு ஏழை ஜனத்தை விசாரிக்க தெரியல. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். தேவ பிள்ளையே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள கடந்து வரணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். அப்ப அவருடைய ஏக்கம் எல்லாம் இருதயம் நொறுக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய ஏக்கம் எல்லாம் இருதயம் உடைக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய ஏக்கம் எல்லாம் விசாரிப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், அவருடைய இருதய குமுறுதல் எல்லாம் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள். அதனால்தான் சொல்றாரு, இந்த சிறியரில் எவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், என் பசி ஆற்றினீர்கள். நான் தாகமாயிருந்தேன், குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை தந்தீர்கள். நான் வியாதியஸ்தனாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். கேட்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்க கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே உமக்கு சாப்பாடு தந்தோம்? எப்போ உம்முடைய பசி ஆற்றினோம்? எப்போ உமக்கு வஸ்திரத்தை தந்தோம்? எப்போ உம்மை பார்க்க வந்தோம்? சொல்லுகிறார், இந்த சிறியவரில். கண்கள் பார்க்க சிறியவர்களா இருக்கிறார்களே, உடைக்கப்பட்டு இருக்கிறார்களே, நொறுக்கப்பட்டு இருக்கிறார்களே, வாழ வழி தெரியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட இந்த சிறியவரில் யாருக்கு என்ன உதவி செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அழகான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, ருசியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தாவீது ராஜா உணர்ந்ததனால் தான் சொல்லுகின்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனிதனுடைய சிந்தை எல்லாம் சம்பாத்தியம், மனிதனுடைய சிந்தை எல்லாம் உலக வாழ்க்கை, மனிதனுடைய சிந்தை எல்லாம் சிற்றின்பம், மனிதனுடைய சிந்தை எல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உன்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரலோகம். ஆமென். நோக்கம் என்ன தெரியுமா? பரலோகம். யாருக்குள்ள இந்த சிந்தை வருகிறது? யார் ஒருத்தர் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ, உண்மையா கிறிஸ்து யாருக்குள் பிறந்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ள இந்த எண்ணம் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். தகப்பன் ஏன் பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புறாரு தெரியுமா? பிள்ளைகளை எதற்கு தகப்பன் உயர்த்த விரும்புகிறார் தெரியுமா? யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை,
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை சகல இஸ்ரவேலர்களும் காணும்படியாக இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே வார்த்தை இன்றைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை உன் சகல ஜனங்களை காணும்படியாய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மேன்மைப்படுத்துவேன். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எதுக்கு இந்த மேன்மை? யோசுவாவை மேன்மைப்படுத்தினேன்னு சொல்றாரு. சரியா? எப்படியோ கொண்டு போறாரு பாருங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறார். யோசுவாவை பார்த்து சொன்னாரு, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அந்த ஜனங்கள் காணும்படியாய். ஏன் யோசுவாக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்ததுனாலயா? நிறைய செல்வாக்கு அள்ளி கொடுத்ததுனாலயா? இல்ல, தேவப்பிள்ளையே, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா கைகளை தட்டி தகப்பனை நல்லா மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா! இயேசு நல்லவன், இயேசு நல்லவன். லட்சக்கணக்கான ஜனங்களை மோசைக்கு பின்னாடி யோசுவா வாராரு. இந்த திரள் கூட்ட ஜனத்தை பார்த்தோன்னே யோசுவாக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, மோசேய என்ன நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அந்த நானன் பெட்டிக்குள்ள காத்தாரு. எந்த பார்வோன் கட்டளை போட்டாரோ அந்த பார்வோன் வீட்டுக்குள்ள வளர்க்க வச்சாரு. உயிருள்ளவர் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ளவர் ஆராதிக்கிறோம். நம்ம பணம்லாம் பொருட்டே கிடையாது. சரியா? வந்து ஞாயிற்றுக்கிழமை கடமை விசுவாசிலாம் பொருட்டே இல்லை. அப்படிப்பட்டவங்க இனி கடைசி நாள்ல லாய்க்கு இல்லாத கூட்டம். சரியா? லாய்க்கு இல்லாத கூட்டம். ஒரு மோசையை குறித்த கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா மோசையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அதான் கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தேன்னா அநேகத்துக்கும் அதிபதியா மாற்ற வேண்டி சொல்றார். கொஞ்சத்துல உண்மை, ஆண்டவரை தேடுறதுல, அவரை நேசிக்கிறதுல, அவருக்காண்டி வாழ்றதுல, அவருக்காக செயல்படுறதுல, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்துக்கும் அதிபதியா மாற்றுவேன். சரியா? பார்வோன் கட்டளை போடுறாரு. அந்த பார்வோனுடைய வீட்டுக்குள்ள மோசே ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. சரியா? அதுலயே பெரிய ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த பார்வோனுடைய குமாரத்தையே மோசையை வளர்க்கிற விதத்துல கர்த்தர் மாற்றினார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா! ஆமென். இது கட்டு கதையா கட்டிட்டு போறவங்க நல்லா இருந்து விட மாட்டாங்க. சரியா? நல்ல ஆவியானவர் பேசுறாரு. ஏன் தெரியுமா? உங்க தலையை உயர்த்தும்படியாய். ஆண்டவருக்கு லேசான காரியம் தான். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிக்க போகுதுன்னு நினைக்கலாம், அது ஒரே தூங்கு மூஞ்சா இருக்கும். போன ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து அங்கங்க சிந்தைய வைக்கும், ஒன்றும் எழுதாது, ஹோம் ஒர்க்கும் பண்ணாது, டீச்சர் என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல தெரியாது. இந்த பிள்ளையினுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியும்? எத்தனை வருஷம் இந்த கிளாஸ்ல கிடந்தாலும் கூமுட்டதான். சரியா? எத்தனை வருஷம் இந்த கிளாஸ்ல இருந்து படிக்கட்டும், கூமுட்டேன். இதே போல்தான் ஏன் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமா இல்ல, தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதமா இல்ல? கூமுட்டேன். உள்ள உட்காந்துட்டு அப்படியே கற்பனை கதை போடுறது, அங்க இங்க பாக்குறது, உள்ள உட்காந்துட்டு கையை தட்ட தெரியல, வாய் திறந்து பாட தெரியல, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தெரியல, கூமுட்டைகளா இருக்கிறதுனாலதான் நிறைய கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்க நல்லால, பிறருக்கு முன்னாடி சாட்சியா இல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமா இல்ல, பிறருக்கு ஒளி விளக்கா இல்ல. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தை கர்த்தர் வல்லமையான பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென். சரியா? இதுல மாயஜாலம் இல்ல. இந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா அழகா வாழலாம். வாழ்க்கைங்கிறதுலாம் கஷ்டம் இல்லை. என்ன கஷ்டம் இல்லை? அழகான வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை, சமாதானம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, ரொம்ப டேஸ்டானவர். பிசாசு அப்படியே குழப்பத்தை கொண்டு வர்றோம் பாருங்க. வீடு குழம்பும், இருதயம் குழம்பும். அவன் நினைச்சிருவான் அவனுடைய செயல் திட்டங்கள் பழித்து விட்டதுன்னு நினைப்பான். அவன் தந்திரம் பழிச்சிட்டு, இந்த குடும்பத்துல கை வச்சே என்னுடைய செயல் திட்டங்கள் பழிச்சிட்டுன்னு நினைப்பான். இப்பதான் ஆவியானவர் பாப்பாரு, பழிச்சிட்டு நினைக்கிறியா? இது என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை, நீ கை வைக்க முடியாது. வருவார் பாருங்க, எட்டி தள்ளி அழித்து ஓடுவார். ஆமென். இயேசு நல்லவர். யாருக்கு நல்லவர்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவர். கர்த்தர் தன்னை
நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். யார அறிஞ்சிருக்கிறாரா? தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைல, தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைங்க. சரியா? நம்பி இருக்கிற பிள்ளைங்கன்னா யாரு? ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஆராதனைக்கு போகணுண்டி வர்றவங்க இல்ல. சரியா? ஒரு நெருக்கம் வர்ற நேரத்துல இயேசு வேண்டி கூப்பிடுறவங்க இல்ல. நம்பி இருக்கிறவங்க யாரு? பிள்ளைங்க தாய் தகப்பனை நம்பி இருக்குது. வயசான பெற்றோர் பிள்ளைகளை நம்பி இருக்கிறாங்க. மனைவியானவள் கணவனை நம்பி இருக்கிறாள். கணவனானவன் மனைவியை நம்பி இருக்கிறான். சரியா? நம்பி இருத்தல்னா இவங்க தான் எனக்கு எல்லாம். சரியா? இவங்க தான் எனக்கு எல்லாம். அதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கணவனை நம்ப மனைவிக்கு தெரியுது, மனைவியை நம்ப கணவனுக்கு தெரியுது. வாரத்துல ஒரு நாளா பாக்குறீங்க, வாரத்துல ஒரு நாளா பாக்குறீங்க. பிள்ளைகள் பெற்றோரை நம்பி இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் பெற்றோர் வீட்டுக்கும் மற்ற 5 நாளும் இன்னொரு வீட்லயுமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இல்ல இல்ல. சரியா? இந்த பாதையை அறிஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் அழகா வைப்பார், அழகா வைப்பார். ஆமென். அதனாலதான் அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வை. நம்ம பாடுறோம், மற்றவங்க கவரப்படுறாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் போது மற்றவங்க கவரப்படுறாங்க. நம்ம கை தட்டும் போது மற்றவங்க கவரப்படுறாங்க. நம்ம ஆலயத்துக்கு வருகிற விதத்தை பார்த்து மற்றவங்க கவரப்படுறாங்க. ஆனா படைத்த தேவனுடைய இருதயம் கவரப்பட்டாதான் சிங்காசனம் கிடைக்கும். ஆமென். எல்லாரும் ஈசாய் வீட்டில இருந்த எல்லாரும் யுத்த புருஷர்கள், யுத்தத்துக்கு படிக்க வைக்கப்பட்டவர்கள், யுத்த புருஷர்கள். ஆனா சாமுவேலை பார்த்து சொல்றாரு, சாமுவேலே சவுலை தள்ளிட்டேன், ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு சவுலை நான் தள்ளிட்டேன். ஏன்னா சவுல் என் இருதயத்துக்கு வசனமா மாறிட்டான். சரியா? அப்பா இருதயத்துக்கு வசனமா மாறிட்டா தள்ளி விட்டுருவார், தள்ளி விட்டுருவார். சரியா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சரியா? இன்னைக்கு அவர் உலகத்தை தேடி வந்து உயிரை கொடுத்ததுனால்தான் அப்பா பிதா வேண்டி கூப்பிட பண்ற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா சட்ட புத்தகம் ஒண்ணுதான், ஒண்ணுதான். சரியா? அப்போ ஈசாய் வீட்டுக்கு சாமுவேலை போக சொல்றாரு. சாமுவேல் நீ போ, நான் சவுலை தள்ளிட்டேன். சவுல் இருந்த இடத்துல இன்னொரு ராஜாவை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்தணும். நீ யாரு வீட்டுக்கு போகாத, நேரா ஈசாய் வீட்டுக்கு போ, ஈசாய் வீட்டுக்கு போ. சாமுவேல் நல்ல தேவ மனிதன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சமஸ்த இஸ்ரவேலர்களுக்குள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவர். நேரா ஈசாய் வீட்டுக்கு போறார். அந்த தீர்க்கதரிசனுடைய இருதயமே ஈசாய் ஒவ்வொருத்தரா நிறுத்தும் போது இவனா இருக்குமோ? அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயாய் இருந்த மனிதன். ஈசாய் ஒவ்வொருத்தரை நிறுத்த நிறுத்த சாமுவேலுடைய இருதயத்துல என்ன வருது? இவனா இருக்குமோ? ஆண்டவர் சொல்றார், இல்ல. அடுத்தவன் வந்து நிற்கும் போது இவனா இருக்குமோ? இவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான், திறமையுள்ளவனா இருக்கிறான், பார்த்தா இவன் ஒரு ராஜாவா வர்றதுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறான், இவன் வந்துட்டா நல்லா இருக்கும். சாமுவேல் நினைக்கிற இவனா இருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே ஏப்பா நீ மனுஷன் பார்க்கிறபடி பார்த்துட்டே இருக்கிறா? மனுஷன் வெளி தோட்டத்தை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான், வெளியில இருக்கிற திறமையை பார்ப்பான், தாளந்த பார்ப்பான், அவனுக்கு நல்ல வசதி இருக்குதாண்டி பார்ப்பான், அவனுக்கு நல்ல மனுஷ பலன் இருக்குதா, நல்ல குடும்ப அந்தஸ்து இருக்குதாண்டி மனுஷன் பார்ப்பான். ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன்ப்பா, நான் உள்ளத்தை தான் பார்ப்பேன், நான் இருதயத்தை தான் பார்ப்பேன். ஆமென். ஏசு நல்லவர். அதனாலதான் யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. சரியா? யாரை ஏமாற்ற முடியாது. நீங்க நினைக்கிறீங்க இன்னும் உயர்த்தப்படலை, அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கலையான்னு நினைக்கிறீங்க. இல்லை, அவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கிட்டே இருக்கார். என் திரும்ப ஆத்துமா எனக்கு விலையேறப்பட்டது, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு வரணுமா, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் உன்னை கொண்டு வரணும் அப்படின்னா உன்னை உருவாக்க விரும்புகிறேன். யோசுவாவை கர்த்தர் உருவாக்கினார். மோசே இருக்கும் போதே யோசுவா மேல கர்த்தருடைய கண்கள் விழுந்து விட்டது. ஏன் தெரியுமா? தேவனுடைய கூடாரத்தை விட்டு இரவும் பகலும் நீங்காத வாலிபனாய் இருந்தார். இரவும் பகல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாத வாலிபனா யோசுவா இருந்ததுனால மோசே இருக்கும் போதே கர்த்தருடைய கண்கள் யோசுவா மேல வந்து விட்டது. யோசுவா மேல கர்த்தருடைய கண்கள் விழுந்து விட்டது. தேவ பிள்ளையே, யார் மேல கர்த்தருடைய கண்கள் விழுகிறதோ அவர்கள் இரக்கத்தை பெற்று
உள்ளவர்கள். அதனால்தான் சொல்றார், யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல இரக்கமா இருக்கிறேன், யார் மேல உருக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்கள் மேல உருக்கமா இருக்கிறேன் சொல்றாரு. அவ்வளவும் நல்லவர். சொல்லுங்க, அவ்வளவும் நல்லவர். அதனாலதான் இவரை யாரை ஏமாற்றவே முடியாது. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாறிடுவாங்களாம். சரியா? ஏன் தெரியுமா? அவர் பட்சபாதமே இல்லாத தகப்பன். பட்சபாதம் இல்லாதபடி அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை இந்த பூமியில நம்ம பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அவர் நல்லவர். ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த புடமிடுதலுக்குள்ள பாடு, பிரச்சனை, நெருக்கம், அவமானம், நிந்தனை, பரியாசம், தோல்விகள், இந்த புடமிடுதலுக்குள்ள போட்டு ஒரு தங்கம் புடமிடப்பட்டு சுத்த பொண்ணா வெளியே வருகிறதை போல சுத்த பொண்ணா மாத்துறாரு. ஆமென். உன் கூட இருக்கிறவர் கைவிட மாட்டாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு, உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தகப்பன். ஆமென். ரொம்ப நல்லவர். பயப்படாத தேவ பிள்ளையே, இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அவர் கூட இருந்தா என்ன பயம்னு, அவர் கூட இருந்தா என்ன கலக்க, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். பிள்ளைக்கு ஏன் தகப்பன் இருக்கிறார் தெரியுமா? பிள்ளைக்குள்ள காரியத்தை பார்க்க முடியாதுதான். நீங்க தகப்பனா பிள்ளைக்கு இருக்கிறீங்கன்னா எதுக்கு? பிள்ளை ஒன்றும் பயப்படணும். ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்டிகை காலம் வருது, நான் என்ன செய்வேன், பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாசம் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை பயப்படுமா? அது நேரம் வந்தோடனே மடியில படுத்து தூங்கிட்டு போகுது. என்ன மடியில படுத்து அது பாட்டு காயா தூங்குது. அந்த பிள்ளை தூங்கினாலும் ராத்திரி சாப்பிடலன்னா தூக்கத்திலே எழுப்பி ஏதாவது கரைச்சியாவது வாயில ஊத்துறீங்க பாருங்க. உங்களுக்கு இவ்வளவு தந்திரம் இருக்குதுன்னா அவர் உயிரை கொடுத்தவர் சும்மாயா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லவர், ருசிக்க ருசிக்க தவிட்டாதவர். இவரை தவிட்டவே மாட்டாரு, சாப்பிட்டுட்டே இருக்கிறது மாதிரி தான். ருசிச்சுட்டே இருங்க தேவ பிள்ளையே. அவங்கள பார்த்து சொல்றான்ப்பா ரொம்ப நல்லவர். பிள்ளைக்கு நாளைத்தனத்தை குறிச்ச பயம் இருக்காது. ஏன்னா தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க, பார்த்துக்கிடுவாங்க. சரியா? ஃபீஸ் கட்டணும், தகப்பன் இருதயம் டக்கு டக்குன்னு அடிக்கும், பிள்ளை காயா போகும், வந்து சொல்லும் எனக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும். தகப்பன் இருதயம் தான் துடிக்குமே தவிர பிள்ளை காயா வந்து பேசும். நம்ம அப்பா இருக்கிறாரு, நமக்கு பயமே இல்லை. அப்பா பார்த்துக்கிடுவார், அப்பா பார்த்துக்கிடுவார். பொய் கதையா சொன்னா நீங்க நம்பாண்டாம். சரியா? பொய்யா உங்களுக்கு சொல்லி தந்தா நம்பாண்டாம். பிராக்டிகல் லைஃப்ல சொல்லி தரேன், அவர் உயிர் உள்ளவர். பிராக்டிகல் லைஃப்ல அவரை பார்த்து சொல்றேன், அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அப்பா எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காக செய்து முடிப்பார். ஆமென். தாவீதை நம்பிட்டார் பாருங்க. தாவீது இருதயத்தை எப்படியோ கொள்ளை கொண்டுட்டாரு. சரியா? இப்பதான் சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, சாமுவேல் ஒருத்தரே இல்லை, இவங்கெல்லாம் இல்லை. சாமுவேலுக்குள்ள ஒரு கேள்வி, ஈசா 4 பிள்ளைய காட்டிட்டாரு. இப்போ வீட்டுல அடுத்த பிள்ளைய கொண்டு நிறுத்த, 6வது பிள்ளை இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லைன்னு அடுத்த பிள்ளைங்க வருது. 7வது பிள்ளைய பார்த்தா ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, பெய்யாச்சு. இப்ப ஈசாய் துருண்டி முழிச்சுட்டே நின்றுப்பாரு. என்ன? ஏன்னா கொண்டு விடுறதுக்கு வேற பிள்ளை இல்லை. சொல்லுங்க, வேற பிள்ளை இல்ல, துருண்டி முழிச்சுட்டே நின்றுப்பாரு. இப்ப இந்த சாமுவேலுக்குள்ள இருதயம் ஒரு பயம் வந்திருக்கும். ஈசாய் வீட்டுக்கு தான் நம்மளை வர சொன்னாரா, வேற எங்கேயும் வர சொன்னாரா? வேற எங்கேயோ போகக்கூடியவங்க நம்ம ஈசாய் வீட்டுக்கு தெரியாம வந்துட்டோமோ, ஒரு பயம் வந்திருக்கலாம். இப்ப நான் ஈசாயை பார்த்து கொஞ்சம் சந்தேகமா கேட்கிறேன், உமக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா, வேற பிள்ளை உமக்கு இல்லையா? உண்மையில தீர்க்கதரிசிகளுடைய இருதயம் கொஞ்சம் கஷ்டம். சரியா? அழகா கேட்கிறாரு பாருங்க. 7 பிள்ளைய நிறுத்திட்டு இல்லைன்னு சொன்னோன்னே ஈசாய் அழகா விழிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ இல்லையா இருக்கும், ஈசாய் நிற்கிறாரு. ஆனா சாமுவேலுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியே செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஈசாய் வீட்டுக்கு என்னை போய் என்று சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார். இப்ப நான் ஈசாயை பார்த்து கேட்ட வார்த்தை என்னன்னா, ஐயா உமக்கு இவ்வளவுதான் பிள்ளையா, வேற பிள்ளை இருக்குதா? ஈசா இப்பதான் நினைச்சு பாக்குறாரு. சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஆமா எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் வனாந்தரத்துல என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் வனாந்தரத்துல ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். உடனே சாமுவேல் சொன்னாரு, உடனே அழைச்சிட்டு வரோம்,
உடனே கொண்டு வரோம், வேகமா போறாங்க. தாவீது எந்த கோலத்துல வந்திருப்பாரு யோசிச்சு பாருங்களா. வந்த 7 பேரும் பராக்கிரமசாலிகளாய், சாமுவேல் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டாரு, உங்களுடைய வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வீட்டுல தான் ராஜா ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லியாச்சு. எல்லாரும் யுத்த புருஷர்களா வந்து நிக்கிறாங்க. 7 பேரும் இல்ல இல்ல இல்லன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீத வேகமா கொண்டு வர்றாங்க. அவர் கையில என்ன இருந்திருக்கும், அவர் வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும், அவர் தலை எப்படி இருந்திருக்கும், என்ன முகத்துல மேக்கப் போட்டா வந்திருப்பாரு. ஆடு மேய்க்கிற மனுஷன் எப்படி இருப்பான், என்ன வனாந்திரத்துல காட்டுல ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான், வாளியில கஞ்சை கொண்டு போய் கஞ்சை குடிச்சிட்டு என்ன காட்டுக்குள்ள கிடந்து அப்படிதான் ஆட்டுக்கு பின்னாடி சத்தத்தை எழுப்பி எழுப்பி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப கொண்டு வந்த தாவீத வீட்டுல எல்லாரும் நிக்கிறாங்க, ஈசா நிக்கிறாரு, 7 பிள்ளைங்களும் நிக்கிறாங்க. இப்ப சாமியில முன்னாடி கொண்டு நிறுத்தணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு, இவனே தான், இவன் அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசிய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். உள்ளத்தை கேட்டாரையா. ஆசிய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தாவீது தேடி போகல, தாவீதை தேடி ஆண்டவர் போனார். காரணம் என்ன, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பலண்டி சொல்ல ஒண்ணு இல்லப்பா, ஞானோண்டி சொல்ல ஒண்ணு இல்லப்பா, தரமேண்டி சொல்ல ஒண்ணு இல்லப்பா, எந்த அதிகாரமும் எனக்குள்ள இல்லப்பா. நான் குப்பை, நான் மண்ணியா, மண்ணு மண்ணு. அதனால்தான் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடினார். தன்னை மறந்து நடனம் ஆடினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? இருதயத்துல உண்மையா அவரை நேசிக்கிற ஒரு ஜனத்தை, நேசிக்கிற ஒரு உள்ளத்தை. ஆமா சொல்லுவாங்க, நிறைய ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா அவரா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நிறைய கொடுத்துட்டேன், நிறைய செய்யறேன் அவருக்காக, எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா, இந்த கை செய்யறது பிரயோஜனம் இல்லை, இருதயத்துல எழும்பணும். ஆமென். செய்ய நம்மளை தெரிந்து கொள்ளல, நம்ம வேணும்னு தான் உயிரை கொடுத்தாரு. சரியா? உங்களை மீட்டு எடுத்துட்டா நீங்க நிறைய கொடுப்பீங்கன்னு நினைச்சு உங்களுக்காக அவர் உலகத்தை தேடி வரல. உங்க இருதயம் அப்பாக்கு வேணும்னால்தான் உலகத்தை தேடி வந்தார். இந்த இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? இந்த திருக்குள்ள இருதயத்துக்காக தான் உலகத்தை தேடி வந்தார். ஆமே. யாரு நிறைய கொடுப்பா, இந்த கூட்டத்துக்குள்ள யாரு நிறைய அள்ளி வதைப்பா, இதெல்லாம் அப்பா பார்க்க மாட்டாரு. யாரு எனக்கு பைத்தியமா இருப்பா. 12 சீசர்கள்ல பேதுருவை பார்த்து தான் ரொம்ப கேட்டாரு, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? என்னை மறந்துலிச்சா? நீ பலவீனமானவன்டி எனக்கு தெரியும், என்ன அவனை எனக்கு தெரியாது, நீ சபிச்சா சத்தியம் பண்ணா, ஆனா உன் இருதயம் எனக்கு தெரியும் பேதுருவே, உன் இருதயம் எனக்கு தெரியும். என் கூட இல்லை, என்னை பிடிச்சிட்டாங்க, அதனால நீ மறுதளிச்சிட்டா, ஆனா நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? உண்மை சிலுவையில நேரா வச்சு கொண்டாங்கப்பா, உயிரை எடுத்தாங்கப்பா, நான் தலைகீழ என் உயிரை கொடுப்பேன், தலைகீழ கொடுப்பேன். பேதுருவின் இருதயத்தை அறிந்த தகப்பன் தான் பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தி கேட்கிற, பேதுரு இவர்களில் அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா? இந்த பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். இந்த பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் சில பேர் மேல் படும்படிக்கு வியாதியஸ்தர்களை அவர் போற பாதையில கொண்டு வச்சாங்களாம். அற்புதத்தை செய்தார் கர்த்தர். எந்திரமா நம்ம தேவை அவருக்கு. நம்ம இருதயத்தை நீ உட்கார்ந்துருக்கிற நிலைமையிலே தெரியும், இயேசுவை நேசிக்கிறியா, அவர் மீது அன்பு வச்சிருக்கிறியா? உட்கார்ந்துருக்கிற நிலைமையில அவருக்கு தெரியும். சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கிற நிலைமையில
அவருக்கு தெரியும், சும்மா தூக்கி உன்னை உருவாக்க மாட்டாரு, உன் இருதயம் ஆயத்தமா இருந்துச்சுன்னா தூக்குவார். தாவீது இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு, அதனால தான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எந்தரமா வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சாலும் அவர் சொன்ன வார்த்தை, என் சிறு வயது தொடங்கி நீரை என் நம்பிக்கை ஆண்டவரே, தாயின் முளைப்பாலை உண்கையில் உன் பெயரில் நான் நம்பிக்கையா இருந்தேன். உம்மை விட்டா எனக்கு கதி கிடையாது, உம்மை விட்டா எனக்கு தஞ்சம் இல்லை, உம்மை விட்டா எனக்கு அடைக்கல இல்லை. தாவீது அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தனால கர்த்தர் தாவீதை தூக்கி கொண்டு வந்து அலங்கரித்தார். ராஜாவாக சிங்காசனத்துல உயர்த்தி கர்த்தர் தாவீதை அலங்கரித்தார். சும்மாலாம் இல்லப்பா, சும்மாலாம் இல்லை. தெரியும், முளையும் பயிர் விளையில சொல்லுவாங்க, என்ன 5ல் விளையாதது 50ல் விளையாதான். அது பார்த்தோன்னே தெரியும். ரட்சிக்கப்பட்டோன்னு அந்த மூஞ்சை பார்த்தோன்னு தெரியும், இது எப்படி கர்த்தருக்காக உயிரை கொடுக்கிற பாத்திரமா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தொடப்பட்டோன்னு அந்த முகத்தை பார்த்தோன்னு, அந்த வாழ்க்கையை பார்த்தோன்னு தெரியும், இது கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமா, இது அவர் விரும்புகிற பாத்திரமா இருக்குமா, அவருக்கு இது பைத்தியமா இருக்குமாடி அவருக்கு தெரியும். சரியா, அப்படி செஞ்சு முடிப்பார். அதான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உயிருள்ளவர். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த தகப்பனுடைய அன்பு உங்க இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த தகப்பன் அன்பு இருதயத்துக்குள்ள வர்றதுனாலதான் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். அவங்களே மறந்துடுவீங்க, எப்பவும் ஜெபிக்கணுங்கிற ஆசை, தகப்பனுக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு இருதய துடிப்பு, ரட்சிக்கப்பட்ட உடனே இருதயத்துக்குள்ள ஒரு களி கூறுதல், தன்னையே மறந்தவரை நேசிக்கிற ஒரு அனுபவம், எப்பவும் ஒரு பாத்திரத்துல இருக்கணும், எப்பவும் ஆலயத்துக்கு வரணும், எப்பவும் ஜெபிக்கணும், அவருடைய நினைவே இருக்குது அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல. ஆனா நிறைய பேருக்கு ஆரம்பத்துல இருந்தது உண்மைதான், ஆனா வர 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 அப்படி தீ அணைஞ்ச மாதிரி அணைஞ்சு போச்சு. அதனாலதான் சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அன்பாதான் இருந்தா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல வைராக்கியமா தான் இருந்தா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அன்பை நினைத்து, தகப்பனுடைய அன்பை நினைத்து நீ அழுதாய், உண்மைதான். ஆனா இன்றைக்கோ அது அணைந்து போய் விட்டது. நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவன் அப்படி சொன்னார்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. அப்போ தகப்பனுடைய அன்பு இருதயத்துல உண்மையாவே இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த ரட்சிப்பு பாதுகாப்பா இருப்பது உண்மை என்று சொன்னால், நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற அந்த அபிஷேகம் இன்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்குது, நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளத்தோடு வாழ்றீங்க என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு இப்ப நீங்களே மார்க் போட போறீங்க. 2 வசனத்தை முன்னாடி வைக்க போறேன். வேதத்துல இருந்து எடுத்து வாசித்து பார்த்தா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா கையை தட்டி. என்ன சத்தமா இருக்கிற கூட்டத்துக்கு இந்த சத்தம் போதாது, என்ன உற்சாகமாய் ஆமென், உயிருள்ள தேவம் ஆமென் சொல்லுகின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. உலகத்துக்கு பின்னாடி போன காரியம் ஒழிஞ்சு போச்சு. உலகத்தின் அடிமைத்தனத்துல இருந்தா, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தா, உலக சிற்றின்பத்தால கவரப்பட்டு இருந்தாய். நோக்கமே உலகம்தான். என்ன நோக்கமே உலகம்தான். உலகம் உலகம் உலகம், உலகத்துக்காக நேரம், உலகத்துக்காக காலம், எல்லாமே உலகம்தான் இருந்துச்சு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு, பழசெல்லாம் போயிட்டு. சரியா? ஆசையா இருக்கிறீங்களா? எல்லாம் புதிதாயிட்டு, எல்லாம் புதுசாயிட்டு. எப்படி புதுசாகும் தெரியுமா? பாவிகளில் பிரதானமான பாவி நாண்டி பவுல் அறிக்கையிட்டாரு. சரி, அவ்வளவு பெரிய பாவி கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்ததும் எல்லாம் போச்சு. பாவி துன்மார்க்கத்தனம் போயிட்டு, தேவனுடைய பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தின காரியம் போயிட்டு, அவ்வளவு பெரிய துஷ்டனா இருந்தார், எல்லாம் போயிட்டு, எல்லாம் புதிதாகணும்னு அந்த மனுஷன் சொல்றாரு.
எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படியாய் எல்லாருக்கும் எல்லாமானே, எல்லாருக்கும் எல்லாமானே. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதிருந்தோம், எப்படியாயிலும் சிலர் ஆண்டவர் அறிய வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் அடிமையும் போலுமானே, எல்லாரும் துடைத்து போடப்பட்ட கந்தையும் போலானே. ஆமென். சில பேர் உட்கார்ந்துருக்கதை பார்த்தா சரீரத்துல வியாதிக்கு விடுதலை வேணுண்டி வந்திருக்கிறேன், மனக்குழப்பம் மாறணுண்டி வந்திருக்கிறேன், இங்க வந்து உட்கார்ந்து ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்காதாண்டி வந்திருக்கிறேன். நான் ராப்பாட்டாளிகள் சொல்லுவாங்களே, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த நல்ல காலம் இங்கே வந்தால் பிறக்காதாண்டி வந்திருக்கிறேன். இங்கே பிறக்கணும்னா இப்படி ஸ்ட்ராங்காக அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே பிறக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். உள்ள இருக்கிற பிசாசை வரட்டுன்னா நம்ம முன்ன கீழே விழுந்துருவான். நம்ம நினைப்பவன் கீழே விழுந்துட்டாண்டி நினைப்பவன் வெளியே போனோன்னு உள்ள புசுண்டி வந்துடுவான். அப்போ அங்கே நல்ல காலம் பிறக்கணும்னா அவன் வர்ற ஓட்டையை அடைச்சி விட்டாதான் நல்ல காலம் பிறக்கும். அந்த ஓட்டையை அடைக்கிற இடம் தான் இது. நிரந்தர ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட அவர் வேதனையை இங்கே நிறைய பேரை இப்போ முன்னாடி கூப்பிடலாம் சாட்சி சொல்றதுக்கு. சரி, நிறைய பேரை கூடலாம். இங்கே இருக்கிறதுல கண்ணுக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே புது உயிரை பெற்றவர்களாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, புது ஜீவனை பெற்றவர்களாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இதில் சாட்சிக்கு கூட்டா எனக்கு பார்வையில் மேக்சிமம் 90% சொல்லலாம். சரியா, புது ஜீவனை பெற்றவர்களாய் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். அங்கே ஒன்று கையை மேலே வர தூக்குதாங்க பாருங்க, அங்கே ஒருத்தவங்க தூக்குற கையை பாருங்க, மேலே வர தூக்குறாங்க பாருங்க. என்ன ஸ்டைலாக கண்ணாடி போட்டு, எவ்வளவு ஸ்டைலாக சாரியை உடுத்து இங்கே வந்து உட்காந்துட்டு கையை மேலே தூக்குறாங்கன்னா வாழ வைக்கிற தெய்வம் இயேசு, வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. நம்மளை வாழ வைக்கும்படியா 2 கல்லனுக்கு மத்தியில் ஒரு கல்லனை போல தொங்கினா. ஆமென். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. என்ன நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு நல்லவர். நம்மளை வாழ வைக்க 2 கல்லனுக்கு மத்தியில் ஒரு கல்லனை போல தொங்குனார்னா விட்டு வைப்பாரா? அவருக்கு வெறித்தனம் வருமா வராதா? நேசிக்கிற பிள்ளைகள் மேல சத்துரு கை வைத்தோன்னா அவருக்கு வெறித்தனம் வருமா வராதா? 2 கல்லனுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு பரிசுத்தமுள்ள அவர் ரத்தம் வரைக்கும் சிந்தி மரணத்தை ருசி பார்த்தார். சரியா, மரணத்தை ருசி பார்த்து 3வது நாள்ல உயிரோட கூட எழும்பி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கிறார்னா விட்டுருவாரா? விட்டுருவாரா? உங்களை விட்டுருவாரா? தேவ பிள்ளையே விட மாட்டான். ஆனால் தான் சொல்லுகின்றார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நீ தோற்று போவதில்லை, நீ பின்வாங்கி போவதில்லை. பயப்படாத, பயப்படாத. கலப்பையில கை வச்சிட்டியா? வாழ்வா சாவா? பயப்படாத, பயப்படாத. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வீர முழக்கமிட்டார்கள். வீர முழக்கமிட்டு ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே. எவ்வளவு தைரியம் தான் சொல்ல முடியும்னு. அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கீழே அந்த அமைச்சரவையில இருக்கிற உறுப்பினர்களா இருக்கிறவங்க தான் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே. நம்ம சொல்லி விடுவோமா? நம்ம சொல்ல முடியுமா? அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற மனுஷனை பார்த்து அடிமையா போகப்பட்டவங்க தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்கள், அடிமையா எண்ணப்பட்டவர்கள் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நேபுகாத்நேச்சாரே, இந்த விஷயத்தை குறித்து என்ன விஷயம்? ஒரு பொற்சிலையை நிறுத்தி இந்த பொற்சிலையை நீ பணிந்து கொள்ளாவிட்டால் நீ 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ள தள்ளப்பட்டுருவான்.
உத்தரவை ராஜா கொடுத்துட்டாரு பாருங்க. சாதாரணமான அக்கினி ஜுவாலையில 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலை. இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லா இசைகர்களுடைய சத்தமும் ஆயத்தமா இருக்குது. ராஜாவை பார்த்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன வார்த்தை, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் தப்புவியாம போனாலும் நீர் நிறுத்திருக்கிற இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான், எல்லா வாய்ப்பையும் இழந்துட்டான்னு சொல்லுவாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி 7 மடங்கு அதிகமாய் சூடாக்குன அக்கினி ஜுவாலைக்குள்ள கொண்டு போட்டாங்க. இங்க எப்படி சொன்ன உடனே அதிசயம் நடக்கல. 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள கையங்காலையும் கட்டி கொண்டு போட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா தம்பி? அவங்கள தூக்கிட்டு போனவங்க கருகி செத்துட்டாங்க. அந்த 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ள இவங்களை போடும்படியா தூக்கி கொண்டு போனவங்க கருகி செத்துட்டாங்க. ஆனா இவங்க சரீரத்துல ஒரு முடி கூட கருகி போக ஆண்டவர் விடலை. கர்த்தர் நல்லவர். நல்லா கையை தட்டுங்களா, நல்லா கையை தட்டி. ஆமே, சந்தோஷம் என்ன? இவ்வளோ பெரிய தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டிதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை தேடி வந்தார் பாருங்க. அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுறோம். அப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னா என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன சாப்பிட்றது, அன்னைக்கு எங்கே ஜாலியாக பிக்னிக் போகிறது யோசிக்கிறது கிடையாது. சரியா? நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தர உலகத்தை தேடி வந்து பிள்ளைய வச்சிருக்கிறாருன்னா, அந்த நாளில் என் அப்பாவை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யலாம், என் தகப்பனை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ண, என்ன செய்தாலும் ஈடாகாது, என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. தேவ பிள்ளை அவ்வளவு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். இது அவர் உள்ள இருந்தாருன்னா எல்லாம் இப்படி புதுசா மாறிடும். உங்க பார்வையே அவருக்காக மாறிடும், உங்க பேச்சே அவருக்காக மாறிடும், உங்களுடைய செயலே அவருக்காக மாறிடும். அதுக்கு பிறகு உங்களுடைய சிந்தைக்குள்ள உலகம் வந்து கூடாது. ஏன்னா மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறானா. அப்போ பழசா இருந்த நாள்ல ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி உலகம்தான் சிந்தை, மாம்சம்தான் சிந்தை, உலக காரியம்தான் சிந்தையா இருந்துச்சு. நான் எப்படி இதை அனுபவிக்கிறது, எப்படி விளையாடுறது, எப்படி போறது, எப்படி இதை செய்கிறது, எப்படி சாப்பிடுறது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், இதை தான் சிந்திச்சு. என்றைக்கு கிறிஸ்து உள்ள வந்தாரோ அன்றைக்கே இந்த சிந்தனை மாறிவிட்டது. ஆமே, எல்லாம் புதுசாயிட்டு. சொல்லுங்க, எல்லாம் புதுசாயிட்டு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம பேச்செல்லாம் அவரை குறிச்சே வந்துடும். யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் நீங்க பேசுற பேச்சினுடைய சாரம்சத்தை பார்த்தீங்கன்னா அவரா மாறிடுவாரு. யாருக்கிட்ட இருந்தாலும் இதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பு, இதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். யாரு கூட பேசினா தீமையை அனுபவிச்சா என்ன, தீமையை அனுபவிச்சா என்ன, அந்த தீமைக்கு மத்தியில கூட சொல்லுவீங்க, இந்த தீமையை என் ஆண்டவர் எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். யோசேப்பு சொன்னாரு பாருங்க, சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தணும்னு பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனா யோசேப்பு தன்னை தண்டிச்சிருவாரோ, யோசேப்பு நம்மளை பழி வாங்கிடுவாரோண்டி எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு பயந்து நிற்கிற நேரத்துல யோசேப்பு சகோதரர்களை பார்த்து சொன்ன காரியம், பயப்படாதுங்க, உங்களை எல்லாம் போஷிக்கும்படியா உங்களுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றி தந்தார். ஆமென். தீமை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு நன்மையா மாற்றி தருவார். அதனால பயந்துடாதுங்க, சோர்ந்துடாதுங்க, கலங்கிறாதுங்க, நம்பிக்கை விட்டு விட்டுறாதுங்க, எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிடாதுங்க. எவ்விரு வாழ்க்கையில் அப்படிதான் முடிஞ்சிட்டுங்கிற செய்தி வந்துச்சு, இனி போதுகிற வருத்தப்படுத்தாத. உன் நம்பிக்கையெல்லாம் அற்று போய் விட்டது, உன் நம்பிக்கை முடிஞ்சிட்டு, இனி போதுகிற வீட்டுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, பிள்ளை மறைச்சு போயிட்டா, உன் நம்பிக்கை மறைச்சிட்டு, உன் எதிர்பார்ப்பு மறைச்சிட்டு, இனி நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த நிலைமையில கூட எவரு நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமே, உன் நம்பிக்கை விட்டுறாத, நீ தைரியமாயிரு, தைரியமாயிரு. அற்புதத்தை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ஊழியக்காரங்க கையில இல்ல, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை.
உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களை விடுதலையாக்குவதே கர்த்தருடைய விருப்பம். ஆமென். உங்களை குணமாக்குவதே கர்த்தருடைய விருப்பம். மெய்யாக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசு நல்லவர். ஆமா, டக்குனு தலைவலி வந்தோன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் ஓடிடக்கூடாதுன்னு மெடிக்கலில் போய் அந்த மாத்திரை வாங்கி போடாதுங்க. உங்க உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுட்டா கதி கந்தலாம் மாறிடும். என்ன வியாதி வருதா, பலன்னு வருதா, சந்தேகமே படாம பேசுங்க. அப்பா எனக்கு வலிக்குதுப்பா, கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதுப்பா, என்னை விட்டு இதை மாற்றி போட்டுருங்கன்னு சொல்லுங்க, மாறிடும். சரி, அவ்வளவுதான். நம்ம கையில தகப்பன் ஆசீர்வாதத்தை தந்துட்டார். நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால், சத்தமா சொல்லும், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆமென். சுகத்தை தந்துட்டார், விடுதலையை தந்துட்டார், ஆரோக்கியத்தை தந்துட்டார், பலனை தந்துட்டார். நல்ல தகப்பன். ஆமென். ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். சில நேரம் நிற்கிற பார்த்தீங்களா, மணி 12 இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியாது. சில டைம் முட்டு வலி அப்படி வந்துடும்னா முட்டுலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு முன்ன யார் தோல்லையும் கை வச்சும் நடக்க முடியாது. சரியா? எப்படினாலும் அதுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்தாதான் அடுத்த காலை தூக்கி வைக்க முடியும். இடையிலெல்லாம் பாதிப்பு பார்த்தீங்கன்னா வெட்டி போட்ட முட்டு மாதிரி, கால் அடித்துட்டு வைக்க பயம். ஒரு டாக்டரையும் தேடி போல. என்ன தரமா கேட்டேன், வலி வந்தாலும் முடிவு உண்டுண்டி தெரியும்ப்பா, வலிச்சாலும் வலிக்கிற வலிக்கு முடிவு உண்டுன்னு தெரியும், எங்க போச்சோ தெரியாது. சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த தொடை பகுதியில் பயங்கரமான ஒரு வலி, அப்படியே பயங்கர வலின்னா பயங்கர வலி, எந்த சேர்லையும் ஒட்டிட்டா போதும் அப்படி வலி. பார்த்தா மனுஷ ரீதியில யோசிச்சு ஏதோ வியாதி இங்க இருக்குன்னு தான் நினைக்கணும். எங்க உள் வலியா இருக்குது, எப்படியும் வலி, சொல்ல முடியாத வலி, யோசிக்க முடியாத வலி. ஆனால் இதில் கை வச்சுட்டு சொல்லுவேன், இந்த வலி இருக்கக்கூடாதுப்பா, வலி இருக்கக்கூடாது. ஒரு எண்ணெய் கூட போடல. சரியா? ஒரு மெடிக்கலில் வாங்கினா ஒரு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலை. அறிக்கையிட்டு தெரியும், இருதயத்துலேருந்து சொல்லுவேன், இந்த வலி நிரந்தரம் கிடையாது, இருக்கா தானா போயிடும். சரியா? எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் தானா போயிடும்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியா? என்ன வந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வேணும், இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பலவீனம் என் சரீரத்தில் இருக்குன்னா எனக்கு நிரந்தரம் இல்லை. இந்த வலி என் சரீரத்தில் இருக்குன்னா இந்த வலிக்கு இங்க நிரந்தரம் இடம் கிடையாது. இந்த பலவீனம் எனக்குள்ள வந்திருக்குன்னா இந்த பலவீனத்துக்கு நிரந்தர இடம் இந்த சரீரத்துக்குள்ள இல்லை. சொல்லி பாருங்க, எல்லாம் உங்களை விட்டு தானா ஓடிடும். சின்ன ஈஸியான டெக்னிக் தானே, ஈஸியான பாதை. அறிஞ்சிட்டிங்கன்னா சந்தோஷமா வாழலாம். ஏன்னா மகிழ்ச்சி என்ன, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, அதனால்தான் தந்தை அழகா சொல்வார், கண்டுகொண்டேன்னு ஒரு புதையல், கண்டுகொண்டேன்னு ஒரு புதையல். நம்ம அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்பி ஏமாந்துடாதுங்க. சரியா? அப்பாவுக்கு பிள்ளையா உள்ள வாங்க, ஆழத்துக்குள்ள வாங்க. வெளியில பார்த்து பிரயோஜனம் இல்லை, உள்ள வாங்க, உள்ள வந்து ருசிச்சு பாருங்க. இயேசு நல்லவர். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழசெல்லாம் போயிட்டு எல்லாம் புதுசா மாறிட்டு. உலகத்துக்கு பைத்தியமா இருந்தவன் கிறிஸ்துவுக்கு பைத்தியமா மாறிட்டான். உலகத்துக்கு அடிமையா இருந்தவன் கிறிஸ்துவுக்கு அடிமையா மாறிட்டான். உலக சிற்றின்பத்திற்காக வாழ்ந்தவன் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்து விட்டான். அதனால்தான் சொல்றார், அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமா என்றேன். ஆமென். சாப்பாட்டுக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் சாப்பாடு. சரியா? சாப்பாட்டுக்காக நம்மளை படைக்கல, நமக்காக தான் சாப்பாட்டை படைச்சாரு. அதனால சாப்பாடு தேவமா மாறக்கூடாது. இந்த உலகத்திற்காக நம்ம இல்ல, நமக்காக தான் உலகத்தை படைச்சாரு. அதனால உலகத்துக்கு அடிமையா மாறக்கூடாது. பணத்திற்காக நம்ம இல்ல, நமக்காக தான் பணம். அதனால பணப்பிரியனா பணத்திற்கு அடிமைப்படக்கூடாது. பணப்பிரியன் பணத்துல வசனத்தை முடிக்கணும். பணப்பிரியன் பணத்துல அந்த மாதிரிலாம் சிரிக்கிறாங்க.
கதை புரியுதா? பணப்புரியும் பணத்துல திருப்தி அடைவதும் இல்லை, செல்வப்புரிய செல்வத்தினால திருப்தி அடைய போவதும் இல்லை. அதான் வானத்தை தொடணும்னு நினைச்சிடாது, அது தொடுவானம். தொட முடியாது. வானத்தை எவரும் தொட்டது இல்லையா? வெட்டுகளை காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான், உடுத்தியத ஒட்டகத்தோல், கலக்கிய மனுஷன், உலகத்தை கலக்கின மனுஷன் அவர். சரியா? வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். நீரூற்றுக்குள்ள தண்ணியை ஊற்றியா கோர்றோம்? நீரூற்றுக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டா ரெண்டாவது கோர்றோம். தொட்டியில தண்ணியை ஊற்றிட்டு கோர்றோம்னு நீரூற்றுக்குள்ள தண்ணியை ஊத்தாண்டா ஊறிட்டே இருக்கோன்னு போட போட ஊறிட்டே இருக்கும். அதான் அந்த வனாந்தரமான நாளில் கேட்டேன், எல்லாம் பஞ்சமாயிட்டு, தண்ணி பஞ்சமாயிட்டு. கேட்டேன், போரில் தண்ணி குறைஞ்சிருக்கா? குறையில. குறையில. சரியா? ஊறிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஊறிக்கிட்டே இருக்கும். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறே செய், தகப்பன் தருவாரு. ஆமென். அதான் சொன்ன, என்ன விரும்புறிய செய், தகப்பன் பில் கட்டுவாரு. நீ என்ன ஆசைப்படுறியோ, நீ ஆசைப்படுகிறதன் படி நீ செல்ல பிள்ளையா இருந்தா தகப்பன் உன்னை நடத்துவார். அதுதான் வித்தியாசம். ரொம்ப நல்லவர் சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். சரியா? ரொம்ப பெரியவர். ரெண்டாவது ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 பார்க்கும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும்போது, இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுவாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள். சரியா? கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் உடையவர்கள், அவருடையவர்கள், அவருடைய பிள்ளைகள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன அழகான வார்த்தை! என்ன எதுவுமே நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? உலகத்தை கலக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு வாழ்க்கை தானே, திரும்ப கிடைக்காதுல்ல, திரும்ப சான்ஸ் இல்லையா? இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை, மனவீசுகிற வாழ்க்கையை வாழ எத்தனை பேர் விரும்புறீங்க? இனிப்பு இருக்கிற இடத்தை தேடி என்ன வரும்? எறும்பு கூட்டம் வரும். அதுன்னு ஈக்களும் வரும், எறும்பு கூட்டமும் வரும். மனம் இருக்கிற இடம் எல்லாரையும் கவர்ந்துரும்னு. அதான் நல்லா அந்த அந்த பெர்ஃப்யூம்லாம் நல்லா பண்ணிட்டு அடிச்சுட்டு வர்றவங்க பாருங்க, மனம் வீசிடுவாங்க. உள்ள அத்தனை கூட்டத்துலேயும் மனம் வீசிடுவாங்க. இதே மாதிரி தகப்பனுடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம அடையாளமா மாறிடலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு வெளிச்சம் அந்த இருளை எல்லாம் மாத்திரும்னு. ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு லைட்டு போட்டிங்கன்னா அந்த இடத்த சுத்தி இருக்கிற அத்தனை இருளும் மாறி போயிடும். ஒரு தேவனுடைய பிள்ளைய அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீ சின்னதா நினைக்கிறா, நீ சின்னதைய பாக்குறா, நான் உன்னை உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறேன். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல வச்சிருக்கிறேன். அடையாளமா பிள்ளைய வைக்கிறாரா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல், உண்மையா கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? பறந்துட்டாரா? அவர் உள்ள உண்மையிலே உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்குதா அவருக்கு? அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? கிறிஸ்துவின் உடையவர்கள், அவருடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அரைஞ்ச பிறகு திரும்ப எழும்ப முடியுமா? முடியுமா? முடியாது. அதனால்தான் அதுக்கு முந்தின பகுதியில மாம்ச கிரியைகள்னா என்னன்னு சொல்றாரு. மாம்சத்தையும் சந்தோஷமா சந்தோஷமா அல்லேலூயா, நல்ல மகிழ்ச்சியா, இலவசமான ஆசீர்வாதம், இலவசமான விடுதலை. இப்படியே கைத்தட்டிட்டு போகக்கூடாது, கலக்கணும் உலகத்தை. சரியா? நம்ம ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே இந்த சந்தோஷத்தை எண்ணுள்ளம் தேவன் பால் பொங்கி வழிதேன்னு இங்கே பொங்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதான் வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் கையை தட்டி என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்குதே பாடி பாடி வாழ்க்கை முடிக்கிற மாதிரி போகிறோம். உள்ள பொங்கிட்டு இருந்தால் போதாது, மற்றவங்களுக்கும் பொங்க கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை. சரி, அதுதான் வாழ்க்கை. ஆமே. இயேசு நல்லவர். பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் பெற்ற சந்தோஷம் இவ்வையகம் பெருக பழமொழி சொல்றாங்க. என்ன இதே மாதிரி நம்ம பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்மளே சாப்பிடக்கூடாது, நம்மளே சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிட்டே இருக்கக்கூடாது. பசியா பட்டினியா இருக்கிறவங்களுக்கும் இயேசுவாகிய ஆகாரத்தை கொடுக்கணும். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான். அந்த வார்த்தையை மற்றவங்க பிழைக்கும்படியா கொடுக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதில் அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தையும் அந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி 19வது வசனத்தில் இருந்து சொல்றாரு. நம்ம இதே கலாத்தியர் 5:19 இருந்து பார்த்தோம்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்குது. நீங்கெல்லாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கெல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்கெல்லாம் கிறிஸ்துவின் சாயலை காட்டக்கூடியவர்கள். அதனால தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்குது. அது என்னங்கிறத அழகா சொல்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், ஒரு 17 காரியத்தை அடுக்குவார் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். சரியா? இது வரைக்கும் உள்ளதை தாண்டி வந்துடலாம். இது வரைக்கும் ஒருவேளை தாண்டிடலாம்னா ஒரு 6 காரியத்தை தாண்டிடலாம். 6 காரியத்தை, பில்லி சூனியம் வரைக்கும் தாண்டிடலாம். இப்போ 7வதுல இருந்து பார்த்தீங்கன்னா பகைகள். நிறைய கிறிஸ்தவங்க பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க. என்ன, பக்கத்து வீட்டில் சொந்தமே கிடையாது. அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறதும் வர்றதும் தான். சரி, சில இடங்களில் தெரியாமல் இருக்கும் காரியம் இல்லை. சரியா? பழக முடியாது காரியம் இல்லை. சண்டை போட்டு பகைச்சி பேசாமல் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாதான்? இருக்கக்கூடாது. அதான் சொன்னார். நம்ம ஜபத்தில் அழகா சொல்றோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு அப்படின்னா எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லி தான் கேட்குறோம். இப்படி செய்கிறோம், எங்களுக்கு செய்யும். செஞ்சா ஆசீர்வாதம். நீ கொடுத்தா உனக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நீங்களும் அளக்கப்படுவீர்கள். எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். செஞ்சா செய்வேன். கையை முடக்கி வச்சா தரமாட்டாரு. சொல்லுங்க, தரமாட்டாரு. நல்லா சொல்ல. பகைகள், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பகைக்கிற ஜனங்கள் இருக்கக்கூடாது. சரியா? இருக்கவே கூடாது. பகைகள். சரியா? பகைகள். அடுத்து சொல்றாரு விரோதங்கள். விரோதங்கள், வைராக்கியங்கள். செத்தா கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது. நம்ம செத்த போன பிறகு அவங்க வர்றாங்களா வரலையா நமக்கு என்ன தெரியும்? சண்டை முடச்சல சொல்லுவாங்க, நான் செத்தால என் வீட்டுக்கு வந்துடாத. செத்த பிறகு ஒன்றும் தெரியாது. செத்த பிறகு ஏன் அது மரண கட்டுக்குள்ள, அது மரண கடைசி விளிம்பில் நிற்கும் போதே யார் நமக்கு அடையாளமே தெரியாது. சரியா? செத்தா கூட அவங்க கூட பேச மாட்டேன். செத்த பிறகு எப்படி பேச முடியும்? உண்மையா பேசணும்ல. நான் செத்தா கூட அவங்க கூட பேச மாட்டேன். செத்தவங்க பேச முடியாது. செத்து போன பிறகு அதான் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். செத்து போன பிறகு யார்கிட்ட பேச முடியும்? செத்தால பேச மாட்டேன்னா உண்மைதான். செத்தா பேச மாட்டோம். சரியா? அடுத்தது சொல்றாரு கோபங்கள், சண்டைகள். கோபம், நீ பாவம் செஞ்சாலும் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கிடவது. கோபம் கொண்டாலும் பாவமா மாறிடக்கூடாது. 2 நாள் பேசல, 3 நாள் பேசல, முகத்தை தூக்கிட்டு வர்றது சர்ச்சைக்கு வர்றது. தேவ பிள்ளைங்க பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. கணவன் ஒரு பக்கம் முகம், மனைவி ஒரு பக்கம் மூஞ்சி. பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட 2 நாள் 3 நாள், சில பிள்ளைங்களாம் 1 மாசம் பேசாம இருந்தவங்களையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா? பார்க்குறோம். கோபங்கள், நீ கோபம் கொண்டால பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கிடவுது. கோபம் வர ஆண்டவருக்கே கோபம் வந்துச்சு, நம்ம ஏமாத்துறோம். என்ன, கோபம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கோபம் தணிஞ்சிடணும். அடுத்த நேரம் தண்ணி ஊற்றுனா அணைகிற தீ மாதிரி அணைஞ்சு போயிடணும். இருக்கிறீங்களா? கோபக்காரங்க இருக்கிறீங்களா? முடிஞ்சு அவ்வளவுதான். யாராவது ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா போச்சு, மூஞ்சே தூக்கி மூஞ்சி போயிடும், எங்கே போயிடும். நல்லா புரிஞ்சு கொடுங்க. கடைசி முடிவு இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் நீ பாருங்க. கோபங்கள், சண்டைகள். நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த பைப்பு, அடி பைப்பு. இப்போ நல்ல காலத்துக்கு வீட்டு நல்லி கொடுத்துட்டாங்க, வீட்டு பைப்பு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை வாஞ்சி போச்சு.
இல்லைன்னா பைப்படி சண்டை நடக்கும் பாருங்க, கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க, குடம் உடைஞ்சிரும், தலையே உடைஞ்சிரும். சண்டைகள். ஒரு தேவ பிள்ளை தெருவில் நின்று சண்டை போடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய சத்தம் வெளியில கேட்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள போடுகிற சண்டைகள் வெளியில கேட்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுறீங்களா, பக்கத்து வீட்டுக்கு கேட்க கூடாது. அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுற விதத்துல ஏதுவா மாறிடும். சண்டைகள் சண்டைகள். இன்றைக்கு மனம் திரும்ப போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சண்டைகள், பிரிவினைகள், சரியா? பிரிவினைகள். நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி. சபைக்குள்ள பிரிவினை நிறைய உண்டு, சரியா? நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. ஆமா, பிரிவினைகள் கிடையாதான். நீங்க நல்ல ஆசீர்வாதமா உங்க தலையை உயர்த்தினதுக்கு பிறகு வசதியானவங்க கூட வசதியானவங்க போய் சேர்ந்துருவாங்க, சரியா? ஆனா கஷ்டத்துல இருக்கிறவங்க, ஒதுக்கப்பட்டது போல இருக்கிறவங்கிட்ட போய் அரவணைச்சு பாருங்க, உங்க ஸ்டாண்டர்டு உயர ஆரம்பிச்சிடும். ரகசியம் இதுதான், சரியா? ரகசியம் இதுதான். தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுங்கி இருக்கிறவங்க, இருதயம் நொறுங்கி இருப்பாங்க, இருதயம் உடைஞ்சு போய் இருப்பாங்க, தாழ்வு மனப்பான்மையினால பாதிக்கப்பட்டு போய் இருப்பாங்க, ஒரு கூட்டத்தில் நிற்க முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. அவங்கள போய் தேடி பார்த்து அணைச்சி பாருங்க, உங்க தலை கண்மலை மேல உயர்ந்துரும். ஹல்லேலூயா, ஆமென். இதான் ரகசியம், இதான் ரகசியம். நல்ல ஆண்டவர் உயர்த்தினாலும் கூட கடந்து வந்த பாதையில இருந்த காரியங்களை மறக்காம என்னை உயர்த்தினது நீங்க தானப்பா. தாவீது ராஜா சொல்லுவார், உளையான சேற்றுக்குள் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். சரியா? எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினாலும் உங்களுடைய பார்வை மாறாம, பேச்சு மாறாம, சில உயர்வு வந்தோன்னு மற்றவங்களை வா போ பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீ நான் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உயர்த்தப்பட போகிறீர்கள். தேவப்பிள்ளை, எந்த அளவு உங்க தலையை கர்த்தர் உயர்த்தினாலும் பிள்ளை என்கிற உரிமையில உங்களை நம்பி உயர்த்துவாரை தவிர அதிகாரத்தை பயன்படுத்த அல்ல. ஆமென். இயேசு நல்லவன். நிறைய பாட்டு பாடலாம், நேரம் ஓடிட்டு இருக்குது, சரியா? நிறைய பாடலாம். வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்ல, ஆளுகை செய்ய, நோ நோ நோ, அடிமைப்படுத்த, நோ நோ நோ. ஏசப்பா ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சரியா? மார்க்க பேதங்கள் 21 பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை. பொறாமை இது வெளியில தெரியாது. பொறாமைய வென்றால் எலும்புருக்கியா. வேதம் சொல்லுகிறது, எலும்புருக்கி, எலும்பையே உருக்கிருமா. உள்ளே அவுஞ்சி இருப்பாங்க பாருங்க. சில பேர் அப்படியே குறை பேசுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பொறாமை இருக்குதுன்னு மறந்துடாதுங்க. ஒருத்தரை பற்றி குறை பேசுறாங்களா, அவங்கள குறிச்சு ஒரு மாதிரி நிற்பாங்க. என்ன அந்த வாயை திறந்தோன்னு அவங்கள குறிச்சு அப்படியே ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்க பாருங்க. அப்படின்னா அவங்கள குறிச்ச பொறாமையினால இருதையும் தாக்கப்பட்டுட்டாங்க வேண்டி அறிஞ்சு விடுங்க. புரியுதா? நீங்க யாரை குறிச்சு பேசினாலும் பேசுறது உண்மையா, அவங்க மேல பொறாமை கொண்டு பேசுறீங்களாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பொறாமையை வந்தால் எலும்புரிக்கியாம். அதனால பொறாமைக்கு தேவ பிள்ளைங்க இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிஞ்சா மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுதா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், சரியா? அப்போ நமக்கு இப்பவுமே ரிசல்ட் பரலோகமா நரகமாங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருவோன்னு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இந்த மாம்ச கிரியைகளையும் இதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று, கர்த்தர் நல்லவர், எல்லாரும் எழுப்பி நின்று. ஜீவனுள்ள தேவன் மத்தியில் இருக்கிறார். நீங்க இப்ப திரும்பி போகும்போது வியாதியோடு போக மாட்டீங்க, பலவீனத்தோடு போக மாட்டீங்க, துக்கமா போக மாட்டீங்க, வேதனையா போக மாட்டீங்க, வெறுமையா போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு இருக்கிறது. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. இருதயத்தின் ஆழத்தில் அப்பாவா துதிங்க பாப்பா, அவர் நல்லவர்.
உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் அப்பாவை துதிங்க, எல்லாம் வாய்களை திறந்து துதிங்க. அந்நிய பாச பேசுகிற தேவனுடைய பிள்ளைங்க ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாசல பேசுங்க பார்ப்போம். நன்றி அப்பா, நன்றி. நல்ல ஆவியில நிரம்பி நீங்க அனலா மாறும்போது பிசாசுடைய அரண்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, பிசாசுடைய சிங்காசனங்கள் எல்லாம் தவிடுபடியாய் மாறுகிறது. தேவ பிள்ளைங்க துதி செய்ய ஆரம்பித்தது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தாராம். நல்லா துதிங்க பாப்பா, கர்த்தர் செய்ய போறாரு. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. ஒருவருடைய பட்டையும் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பினது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா துதி தேவ பிள்ளைய, நல்லா துதிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புகள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவி. எல்லாம் வாய் திறந்து துதிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற அரண்கள் இடிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த எரிகோ போன்ற கோட்டைகள் இடிந்து தரைமட்டமாய் மாறுகிறது. உங்க குடும்ப சமாதானத்தை திருடின சத்துருவின் தலைகள் அழிக்கப்படுகிறது. எல்லாம் வாய் திறந்து துதிங்க. உங்க வீட்டை குழப்பமாய் மாற்றின ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது. உங்க வீட்டை நரகத்தை போல மாற்ற எத்தனித்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல சபிக்கப்படுகிறது. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிரம்பி துதி தேவ பிள்ளையே. அந்நிய பாசல கர்த்தரை துதிங்க. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. உங்களை பலவீனப்படுத்தின பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்துல வெறுமையை கொண்டு வந்த ஆவிகள், விரக்தியான எண்ணத்தை கொண்டு வந்த ஆவிகள், ஏன் உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்றதை காட்டிலும் சத்துவிட்டால் மேல். ஆமென். இப்படிப்பட்ட கொலை வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல சபிக்கப்படுகிறது. விடுதலை இறங்கி வருகிறது. நன்றி, நன்றி. வேதனை மாறுகிறது, வலிகள் மாறுகிறது. எந்தெந்த இடங்களில் கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார்கள். பலவீனம் வெளியேறுகிறது. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரன். ஆமென், ஆமென். எதிரிட்டு வந்த கிரியைகள் எல்லாம் தாறுமாறாய் ஓடுகிறது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தது 7 வழியாய் ஓடுகிறது. நல்ல துதி தேவ பிள்ளையே. உனக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காம போய்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எல்லாம் தவிடுபடியாய் மாறுகிறது. உன் தலையை கர்த்தர் உயர செய்கிறார், உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார், உன் தலையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். எத்தனை மந்திரவாதிகள் வந்தாலும் உங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது. கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீ தோற்று போவது இல்லை, உன் வாழ்க்கையில தோல்வி இல்லை. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை. ஆமென். நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை மனநிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஐயா, இந்த பண்டிகை நாட்களுக்காக நன்றி அப்பா. அந்த உலகத்துல மனுஷனாய் நீங்க வெளிப்பட்டனால நினைத்தரில் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்துட்டீங்களாப்பா. எத்தனை பாக்கியம்ப்பா, எத்தனை ஸ்லாக்கியம். எவ்வளவு பெரிய ஒரு தேவத்தை சொந்த தகப்பனா ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உரிமையை தந்து பிள்ளைகளா வச்சுட்டீங்களா. நாங்க பிள்ளைங்கப்பா, நாங்க பிள்ளைங்கப்பா. நீர் எங்கள் தகப்பன். தகப்பன் இந்த உலகத்தை தேடி வந்தனால நாங்க நினைத்திரலி அவங்கள மகிமைப்படுத்த வந்தோம்ப்பா. தகப்பனை நீ சந்தோஷப்படுத்த இந்த மாதத்தினுடைய மீதி உள்ள நாட்களை செலவு பண்ண விரும்புகிறோம்ப்பா. எங்க இருதய துடிப்பெல்லாம் தகப்பனை சந்தோஷப்படுத்துறதா இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை மன நிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருக்கட்டும்ப்பா, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். எங்க பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கட்டும். நல்ல ஜீவனை, சுகத்தை, நீடித்த வாழ்வை நிறைவா வச்சு பேசுறப்பா. நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்க ராஜ்யத்தை கட்டணும்ப்பா. கட்டுமையா உழைக்கணும் ஐயா, கட்டுமையா உழைக்கணும். தகப்பனுக்காக கட்டுமையா உழைக்கிற பிள்ளைகளா நாங்க இணைஞ்சு செயல்படணும்ப்பா. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்றோம். தூர தேசத்தில் இருக்கிற எங்க பிள்ளைகளுக்காக நன்றி. எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் உங்க கிருபை பாதுகாப்பு உங்களுக்காக வாழ வேண்டும் என்கிற இருதய துடிப்பு தாங்கி கொள்ளட்டும். நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்கப்பா, தகப்பனுடைய செல்ல பிள்ளைங்க. அப்பா பிரசனத்துல வந்து அப்பாவை துதித்து மகிமைப்படுத்தி தகப்பன் சத்தத்தை கேட்டு நாங்க ஒருவருக்கு ஒருவர் எங்க சந்தோஷத்தை பகிர்ந்து ஐயா தகப்பன் வீட்டில் உள்ள ஆகாரத்தினால் திருப்தியடைந்து போக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா கைகளை தட்டி நல்லா பலத்தோடு ஆமென். நல்லா இருப்பீங்க, ஆமென். நீடித்த வாழ்வா இருப்பீங்க. உழைக்கலாம், நல்லா கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கடினமா உழைப்போம். அப்பா ராஜ்யத்தை கட்டுவோம்.